எல்லாம் வல்ல தென்திருவேங்கடமுடையானின் பற்றாத தனிப்பெருங்கருணையினால தென் திருப்பதின்னு அழைக்கக்கூடிய இந்த கோவிலில் பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய நோக்கோடு, அதாவது தை மாதம் திருப்பணி வேலைகள்லாம் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. தென் திருவேங்கடமுடையான் தென் திருப்பதி திருவேங்கடநாதபுரம் டெம்பிள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் சிட்டி யூனியன் பேங்கில் அக்கௌண்ட் ஆரம்பித்து ரிஜிஸ்டர் பண்ணி அதன் மூலமாக பொதுமக்கள்கிட்ட இருந்து அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை வாங்கி அதன் மூலமாக திருப்பணி மிக சிறப்பாக நடக்கிறது. மேற்கண்ட விவரத்தைப்படி ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. இந்த க்ஷேத்திரமானது வேதவியாச மகிழ்ச்சியினால் பத்மபுராணம் படைத்து கொண்டு வரும்போது தாம்பரவணி கரையில் உண்டான க்ஷேத்திரங்களெல்லாம் அவர் விசேஷமாக சிறப்பாக எழுதினார். எழுதின 18 புராணங்களில் பத்ம புராணங்கிற ஒரு புராணம். அதில் இந்த க்ஷேத்திரத்தை ஸ்ரீதர க்ஷேத்திரம் சொல்லி பத்மபுராணத்தில் தாம்பரவணி மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு உள்படைப்பு படிக்கிறார். அந்த தாம்பரம் மகாத்மியத்தில் இந்த க்ஷேத்திரத்தை தாம்பரவணி கரையில் ஸ்ரீதர க்ஷேத்திரம் திருவேங்கட சீனிவாச தீர்த்தம் சொல்லி இந்த க்ஷேத்திரத்துக்கு சிறப்பேற்றி வியாசரால் சொல்லப்பட்டு அவர்கிட்ட ருக்வேதத்தை வாங்கி கொண்ட பைலருங்கிற மகிழ்ச்சி வியாசர் மாதிரியே தாம்பரவணி கரையில் யாத்திரை மேற்கொண்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது பைலருக்கு எப்படி திருவேங்கடமுனி வியாசருக்கு எப்படி திருவேங்கடமுனியார் அந்தரியாமியாக தரிசனம் கொடுத்தாரோ அதே மாதிரி பைல மகிழ்ச்சிக்கும் தரிசனம் கொடுத்தார். பைல மகிழ்ச்சிக்கும் தரிசனம் கொடுத்து பைலர்கிட்ட திருவேங்கடமுனியார் தவத்தின் நோக்கத்தை கேட்டார். அப்படி வரும்போது இப்படி அவ்வப்போது இல்லாமல் தென் திருப்பதியார் நிரந்தரமாக விளங்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டார். அப்போ எனக்கு உகந்த ஒரு திருவேணிய வடிவமே இல்லை, ஏதாவது ஒரு வடிவமே நானே இறைத்தன்மை கொள்றேன்னு சொல்லி சொன்னார். அதனால இந்த பகுதி முன்னொரு காலத்தில் வைப்ராஜினம் அப்படிங்கக்கூடிய பெயரோட மூங்கில் காடாக மலைப்பகுதியாக குன்று பகுதியாக இருந்தது. இல்லை இப்போ எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலவர் இடத்தை குன்று பகுதியாக இருந்தது தேர்ந்தெடுத்து தன்னுடைய யோக வலிமையினாலையும் மூலிகை சாறு வலிமையினாலையும் திருமேனி இப்போ எழுந்தருளி இருக்கக்கூடிய மூல திருமேனி 3 திருமேனிகளும் பாறையோடு சேர்ந்து மலையோடு சேர்ந்த மூர்த்தியவர் மலையோடு சேர்ந்து மூர்த்தியை வடிவமைச்சார். சுவாமி திருமேனி வடிவமைச்சார், தானே சாநித்தியம் கொண்டார். அதனால ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். க்ஷேத்திர மகிமை ரிஷியால் பைலரால் வியாச மகர்ஷியினால் ஸ்ரீதர க்ஷேத்திரன்னு பத்மபுராணத்தில் சிறப்பேற்றி சொல்லப்பட்டிருக்கு. தீர்த்த மகிமை தாம்பரவணி நதியில் சீனிவாச தீர்த்தம். மூர்த்தி மகிமை பைலரால் திருமேனி உண்டாக்கப்பட்டது. இதுக்கு எந்த ஸ்தாபனம் ரத்ன ஸ்தாபனம் அஷ்டபந்தனங்கள்லாம் கிடையாது. அதனால மூர்த்தி விசேஷம், மூர்த்தி தலம் தீர்த்தம் 3மே பெருமையுடைய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். செல்ல திருமலை நாயகருடைய காலத்தில் இந்த பகுதியை ஆண்டு வெங்கடப்ப நாயகருக்கு பட்ட வாரிசின்மையால் பல தீர்த்தாடனம் க்ஷேத்திராடனம் மூர்த்தி தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த தாம்பரவணி கரையில் மூழ்கி எழுந்திருக்கும் போது அசரீரி வாக்காக திருவேங்கடமுடையான் பைலரால் நிர்மாணிக்கப்பட்ட திருமேனி மலத்துக்குள்ள மலைப்பகுதியில் இருக்கு, கூரை இல்லாமல் இருக்கார். அவருக்கு திருக்கோயில் அமைத்து வடவேங்கடத்தை போலவே திருக்கோயில் அமைத்து உற்சவாதிகள்லாம் நடத்தி குடிமரங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் நடத்தி உனக்கு சந்தான பிரார்த்தி தரேன்னு சொல்லி திருவேங்கடமுடையான் வெங்கடப்ப நாயக்கருக்கு உத்தரவிட்டதன் பேர் வெங்கடப்ப நாயக்கர் இந்த பகுதியை சமப்படுத்தி 7வது மலையில் திருவேங்கடமுடையான் இருக்கிற மாதிரி இந்த 7வது நிலையில் அமைய முடியாது. ஏற்கனவே திருவேங்கடமுடையான் இறைத்தன்மை சாநித்தியம் கொண்ட பிறகு சுற்றி வடவேங்கடத்தை போலவே 7வது நிலையை கற்பத்தில் அமைய முடியாத மூங்கில் காட்டை சமப்படுத்தி திருக்கோயில் அமைத்து திருக்கோயிலை சுற்றி பக்கத்தில் உண்டான 6 கிராமங்கள்லேருந்து வேத விற்பனர்களை குடியமர்த்தி உற்சவாதிகள் நடத்தினால் அவனுக்கு சீனிவாச நாயக்கன்கிற பெயர் வந்ததாக, மகவு பிறந்ததாக, பையன் வாரிசு பிறந்ததாக தலைவரலாறு சொல்றது. இது எல்லாத்துக்குமே சாசனங்கள் இருக்கு. இந்த க்ஷேத்திரத்துக்கு திருமலை நாயக்கரும் அவருடைய குமாரர் விஸ்வநாத நாயக்கரும் தாம்பரவணி நீராடி திருவேங்கடமுடையான தரிசனம் பண்ணி நிறைய நன்கொடைகள் வழங்கியதற்கான கல்வெட்டு சாசனங்கள்லாம் இருக்கு. வடவேங்கடத்துக்கு வேண்டிக் கொண்ட அனைத்தையும் அங்கே முடியாத காரியத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் செலுத்துறாங்கிறது க்ஷேத்திர மிகுமே. இங்கே வேண்டியது இங்கே தான் செய்யணும். க்ஷேத்திர மிகுமே இந்த ஊரில் கொடிமரம் கோவிலுக்கு வெளியில் பிரதிஷ்டை. காரணம் வெங்கடப்ப நாயக்கர் கொடிமரம் கொண்டு வரும்போது அது கூடயே சேர்ந்து வனதேவரை ஒன்று கூட சாநித்தியமானதுனால கொடிமரத்துக்கு வெளியில் பிரதிஷ்டை பண்ணால் அதனுடைய நோக்கம் வேங்கடமுடையானுக்கு காத்தின நிர்மாலிய பிரசாதம் தான். அதுக்கு தேவைனால பெருமாளுக்கு பூச்சாட்டி பூச்சாட்டியை சாத்தி படி விளங்கி பெருமாளுக்கு பாயசம் நேரத்தையும் பண்ணி
கொண்டு வந்து கொடிமரத்துக்கு அபிஷேகம் பண்ணி சமர்ப்பிக்கிறது சாத்துறது இந்த கஷேத்திரத்தில் மட்டுமே நிகழக்கூடிய விசேஷமான ஒரு பிரார்த்தனை. சந்தான பிரார்த்தி, கல்யாண தடை நீங்க பலவிதமான ரவங்கள் நிவர்த்தியாக வழக்கு வியாஜியங்கள்ல வெற்றி பெற எல்லாத்துக்கும் இந்த கும்பத்தடியான அனுகிரகம் பெருமாள்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கறது தெரிந்திருப்பது இந்த கஷேத்திரம். எல்லாரும் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி இப்போ எம்பெருமானுடைய திருவள்ளுவர் பெற்றுமாறும் திருப்பதி கைங்கரியத்துக்கு அவன் வழங்க முடிஞ்ச கைங்கரியத்தை அந்த பேங்க் அக்கௌண்ட்ல முடிஞ்சது செய்து அந்தந்த நம்பர்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா ரசீது போட்டு அனுப்பிக்கப்படும். இப்போ மேற்கண்ட குறிப்புல அனுப்பியவாறு புரோகிராம்கள் அந்தந்த கைங்கரியங்கள் நடக்க இருக்குது. சர்வே ஜனாபம் வந்தோ சமஸ்கிருதம் சந்தோ உத்தரவாசனம் அபுவே தீரஸ்தோ.